இரக்கமுள்ள தகப்பனே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த காலை வேளையில கூட இந்த பரிசுத்த ஓய்வு நாளிலே உம்முடைய பாதத்துக்குள் நான் கடந்து வர ஏசப்பா எங்களுக்கு கொடுத்து பாராட்டின கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த பரிசுத்த ஓய்வு நாளிலே ஒவ்வொரு பகுதியவும் ஆவியானவர் ஆளுகை செய்து வழிநடத்த நாங்கள் செபிக்கிறோம். நம்முடைய சமூகத்தில் கூடி வந்திருக்கிற எங்களுக்கும் விசுவாச பிள்ளைகளுக்கும் நல்ல ஒரு மனதின் ஆவியை கட்டளையிட்டு கொடுக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். ஆறு முதல் முடிவு மட்டும் ஒவ்வொரு பகுதியிலும் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவரே நீர் ஆளுகை செய்து வழி நடத்த நாங்கள் செபிக்கிறோம். தொடர்ந்து உடைய பரிசுத்த கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். நீங்க பொறுப்படுத்து நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வேண்டிக் கொள்வோம் பிதாவே, ஆமென். கர்த்தர் நல்லவர். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த பரிசுத்த ஓய்வு நாளிலே அவருடைய பாதத்தில் அமர்ந்து அவரை பாடி ஆராதிக்க கர்த்தர் நமக்கு கிருபை கொடுத்திருக்கிறார். ஆகையால் நம்ம எல்லாரும் ஒருமனப்பட்டவர்களாய் அவரை பாடி நாம் ஆராதிப்போம். இந்த பரிசுத்த ஓய்வு நாள் நம்ம ஒரு மனமாய் ஆராதிக்கும் பொழுது கர்த்தர் நிச்சயமாய் நம்மளை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். ஆகையால் அன்பான விசுவாச பிள்ளைகளே, சந்தோஷமாய் ஒரு மனமாய் என்னோடு கூட பாடி தேவனை மகிமைப்படுத்துங்க. கர்த்தர் நிச்சயமாய் உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்வார். ஆமென், அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். பெர்க்மான்ஸ் பாடல் புக்கிலே 348வது பாடலை பாடி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். ஆனந்த மகிழ்ச்சி அப்பா சமூகத்தில் எப்போதும் இருக்கையிலே நெஞ்சே நீயே கலங்குகிறாய், ஏன் ஏனி புலம்புகிறாய், நெஞ்சே நீயே கலங்குகிறாய், ஏன் ஏனி புலம்புகிறாய். கர்த்தரை நம்பும் ஒருவன் மேலும் குற்றம் சுமராது, காத்திடுவார், உயர்த்திடுவார், காத்து நடத்திடுவார், காத்து நடத்திடுவார். நெஞ்சே நீயே கலங்குகிறாய், ஏன் ஏனி புலம்புகிறாய், நெஞ்சே நீயே கலங்குகிறாய், ஏன் ஏனி புலம்புகிறாய். தெரிந்து கொண்டாரே தாச நீரா, சிநேகிதனோ நீரா, அழைத்த தெய்வம் ஆகாதவன் என்று தள்ளிவிட மாட்டான், அழைத்த தெய்வம் ஆகாதவன் என்று தள்ளிவிட மாட்டான், தள்ளிவிட மாட்டான். நெஞ்சே நீ ஏன் கலங்குகிறாய், ஏன் ஏனி புலம்புகிறாய், நெஞ்சே நீ ஏன் கலங்குகிறாய், ஏன் ஏனி புலம்புகிறாய். கைகள் நீட்டு, கோலை உயர்த்து, கடலை பிரித்து விடு, காய்ந்த தரையில் நடந்து போவான், எதிரி காண மாட்டான், வியாதி காண மாட்டான். நெஞ்சே நீ ஏன் கலங்குகிறாய், ஏன் ஏனி புலம்புகிறாய், நெஞ்சே நீ ஏன் கலங்குகிறாய், ஏன் ஏனி புலம்புகிறாய். ஆமென். ஆண்டவரே, இந்த நாளிலே நான் எதை குறித்தும் பயப்படாதபடி, கலங்காதபடி கர்த்தருடைய சமூகத்துல உண்மையாய் அவரை பாடி ஆராதிக்கும் பொழுது அவர் நம்மளை பாதுகாக்கிற தெய்வமாக இருக்கிறார், அவர் நம்மளை ஆசீர்வதிக்கிற தெய்வமாயும் இருக்கிறார். ஆகையால் அன்பான விசுவாச பிள்ளைகளே, இந்த உலகத்தில் நடக்கிற ஒவ்வொரு காரியங்களையும் கண்டு நீங்க பயப்பட வேண்டாம். தைரியமா இருங்க. உலகத்தில் இருப்பவனை காட்டிலும் நமக்குள் இருக்கிற இயேசு ராஜா பெரியவராக இருக்கிறார். அந்த இயேசு ராஜா உங்க உள்ளத்துல இருக்கிறார், உங்க இருதயத்துல வாசம் செய்கிறார். ஆகையால் எந்த வியாதியில் கண்டோ மனுஷர்களை கண்டோ நாம் பயப்பட வேண்டாம். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் அவர் நம்ம கூட இருக்கிறார்.
அவர் சொல்றாரு, நான் இருக்கிறவராகவே நான் இருக்கிறேன். அந்த நாட்கள்ல எப்படி இஸ்ரவேலர்களை நான் 10 வாதைகளுக்கு விலக்கி காத்தேனோ அதே போல நான் உங்களை வாதைகளுக்கு நான் விலக்கி காப்பேன், ஒரு தீங்கு உங்களை அணுகாது என்று சொல்லி அன்பாய் அவருடைய பிள்ளைகளை பார்த்து சொல்லுகிறார். ஆகையால் விசுவாச பிள்ளைகளை, இந்த பரிசுத்த ஓய்வு நாளிலே என்னோடு கூட சேர்ந்து நீங்க பாடினீங்க. அடுத்து நான் வசனத்துக்கு நேராக நான் கடந்து போகிறோம். கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். இந்த வாரத்திலே கர்த்தர் உங்களோடு கூட பேச இருக்கிற வார்த்தை என்ன அப்படின்னா, தடைகளை மாற்றுகிறவர் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இந்த நாட்கள்ல எல்லா தடைகளையும் அவர் மாற்றுகிறவராக இருக்கிறார். இந்த நாட்கள்ல நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான தடைகள் என்ன செய்து இருக்குது. இன்றைக்கு உலகம் எங்கிலும் ஆண்டவரை ஆராதிக்க முடியாதபடி ஆலயங்கள் அடைக்கப்பட்டு இருக்குது. அதை ஊழியர் செய்ய விடாதபடி நம்ம வெளியில போக முடியாதபடி சில தடைகள் இருக்குது. அப்படி நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான தடைகள் என்ன செய்து இருக்குது. இந்த கொரோனாவினால வேலை செய்ய முடியாதபடி, விடுதலையாய் பிள்ளைகள் வெளியில போய் வர முடியாத அளவுக்கு வேலை இல்லாத காரணத்தினால பிள்ளைகள் மனம் அடிவாகி துக்கத்தோடு கூட என்ன செய்யறாங்க இருக்கிறாங்க. அப்படி திருமண காரியங்கள், திருமணங்கள் ஒழுங்குபடுத்தப்பட்ட பிள்ளைகள் வீடுகள்ல கூட திருமணங்கள் நடத்த முடியாதபடி சில தடைகளோடு கூட என்ன செய்யறாங்க இருக்கிறாங்க. அடுத்து படிக்கிற பிள்ளைகள் அடுத்து ஸ்கூல்ல போய் படிக்க முடியாத அளவுக்கு தடைகள். இப்படி வேலைக்கு போகிற பிள்ளைகள், வேலை வாய்ப்புக்காக முயற்சி எடுத்த பிள்ளைகள் வேலைக்கு போக முடியாதபடி தடைகள். இப்படி எத்தனையோ தடைகள் நம்ம சொல்லிக்கொண்டே போகலாம். ஆனா இன்றைக்கு ஆண்டவர் உங்களோடு கூட பேசுகிற வார்த்தை என்ன அப்படின்னா, தடைகளை மாற்றுகிறவர் உங்களோடு கூட என்ன செய்கிறார் இருக்கிறார். ஆகையால் இந்த மாதத்துல நீங்க என்னென்ன காரியங்களுக்காக நீங்க ஜெபித்து கொண்டிருக்கிறீர்களோ அந்த எல்லா காரியத்திலையும் தடைகளை நிச்சயமாக என்ன செய்வார், மாற்றுவார். அதான் இந்த நாட்கள் நான் வாசிக்க போகிறோம். மீகா 2வது அதிகாரம் 13வது வசனத்தை எடுத்து நான் வாசிக்கலாம். தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார். அவர்கள் தடைகளை நீக்கி வாசலால் உட்பிரவேசித்து கடந்து போவார்கள். அவர்கள் ராஜா முன்பாக கடந்து போவார், கர்த்தர் அவர்கள் முன்னணியில் நடந்து போவார். இந்த மாதத்துல உங்களுக்கு விரோதமா இருக்கிற எல்லா தடைகளையும் நீக்குகிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்கு முன்னதாக அவர் கடந்து போயிருக்கிறார். ஆகையால் உங்களுடைய எல்லா தடைகளையும் அவர் என்ன செய்வார், மாற்றுவார். வேலை நிமித்தமாய் வேலை சரியாய் வேலைக்கு போக முடியாதபடி, வேலை ஒருமனமா செய்ய விடாதபடி, வியாபாரங்கள் சரியா நடத்த முடியாதபடி, நிறைய விஷயத்துல பிசினஸ்கள் நல்லா செய்ய முடியாதபடி, இப்படி பல விதத்துல நெருக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டு தடைப்பட்டு கிடக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை பார்த்தோம். இப்படி ஆண்டு துக்கத்தோடு இருக்கிற ஒவ்வொரு விசுவாச பிள்ளைகளை பார்த்தோம். கர்த்தரை நம்புகிற ஒவ்வொரு பிள்ளைகளை பார்த்தாண்டு சொல்றாரு, தடைகள் மாறும். என்னென்ன காரியத்துக்காய் தடைகள் மாற வேண்டும் என்று நீங்க ஜெபித்துக் கொண்டிருக்கிறீங்களோ அந்த எல்லா காரியத்திலையும் கர்த்தர் நிச்சயமாக தடைகள் என்ன செய்வார், மாற்றுவார். அத்தடைகளை மாற்றுகிறவர் தாமே இந்த மாதத்துல உங்களுக்கு முன்னதாக அவர் என்ன செய்கிறார், கடந்து செல்கிறார். முன்னதாக நடந்து போகிறதுனால நீங்க என்னென்ன காரியத்துக்காக நீங்க ஜெபித்தீங்களோ அந்த எல்லா காரியத்திலும் தடைகளை மாற்றி நிச்சயமாய் முன்னேறி செல்லும்படியான கிருபைகளை கர்த்தர் உங்களுக்கு என்ன செய்வார், கொடுப்பார். நான் வேதத்தில் எடுத்து நான் வாசிக்கலாம். நாம் இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து நம்ம பார்க்கும்போது, மோசே இஸ்ரவேலர்களை எகிப்து தேசத்திலிருந்து அழைத்து வரும் பொழுது பாத்தீங்கன்னா நல்ல வனாந்தரத்தை நடத்தி கொண்டு வர்றாரு. அடுத்து கானானை சுதந்திரிப்பதற்கு கொஞ்சம் தூரம் இருக்கிற நிலையில பாத்தீங்கன்னா அவர் செங்கடலை கடந்து போக வேண்டிய ஒரு சூழ்நிலை என்ன செஞ்சிச்சு இருந்துச்சு. அப்ப செங்கடல் தடையா இருக்குது. அந்த தடையை தாண்டி அவர் என்ன செய்யணும், போகணும். அந்த நேரத்துல பாத்தீங்கன்னா அந்த செங்கடலை பார்த்து இஸ்ரவேலர்களும் மோசையும் திகைத்து நிக்கிற வேளையில பின்னாடி திரும்பி பாக்குறாங்க. பார்வோன் என்ன செய்யறான், இஸ்ரவேலர்களை இப்படி நம்ம விட்டுட்டோமே, இஸ்ரவேலர்கள் நம்ம கையிலிருந்து போயிட்டார்களே, நமக்கு எவ்வளவு தூரம் அடிமையாய் வேலை செய்து கொண்டிருந்தாங்க, இந்த மோசையும் ஆரோனும் சேர்ந்து அவங்க கடவுளுக்கு ஆராதனை செய்ய வேண்டும் என்று சொல்லி நம்ம கையிலிருந்து விடுவிச்சு கொண்டு போயிட்டானே, ஆகையால் இந்த ஜனங்களை நான் விட்டுவிடக் கூடாது, தொடர்ந்து போய் இந்த ஜனங்களை பிடிக்க வேண்டும் என்று சொல்லி பாருங்க, பார்வோனும் அவனுடைய ஜனங்களும் இஸ்ரவேலர்களை பின்தொடர்ந்து என்ன செய்யறாங்க, வாராங்க. உடனே இஸ்ரவேலர்கள் பாக்குறாங்க, ஐயோ முன்னாடி நம்ம முன்னேறி செல்ல முடியாத அளவுக்கு செங்கடல் என்ன செய்யுது, தடையா இருக்குது. நீ சாதாரணமான ஒரு ஆறுகளா இருந்தாலும் கூட நீந்தி போயிடலாம், ஒரு கம்மாயா குளங்களா இருந்தாலும் கூட நீந்தி என்ன செஞ்சிடலாம், போயிடலாம், வாய்க்காலா இருந்தாலும் கூட தாண்டி என்ன செஞ்சிடலாம், போயிடலாம். கடலை தாண்டி போறது ரொம்ப கடினம்.
அந்த நாட்கள் அவங்களுக்கு படகும் கிடையாது, கப்பல்களும் கிடையாது. அப்போ அந்த நாட்கள் அதை தாண்டி போகிறது ஒரு பெரிய ஒரு காரியமா என்ன செய்து இருக்குது. அப்போ அந்த ஜனங்கள் ரொம்ப திகைத்து போய் மோசைக்கு விரோதமா கொஞ்சம் முறுமுறுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. நாங்க அங்கேயே இருந்து பார்வோனுடைய கையில இருந்து வேலை செஞ்சு நாங்க சாப்பிட்டு அங்கேயே செத்துருக்கலாம், இந்த வனாந்திரத்துல கொண்டு வந்து எங்களை கொல்றதுக்கான கொண்டு வந்து சொல்லி இஸ்ரவேலர்கள் எல்லாருமே மோசைக்கு விரோதமா முறுமுறுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஆனாலுமே மோசை பாக்குறாரு, பின்னாடி பார்வோன் துரத்தி வரதையும் பாக்குறாரு, முன்னாடி இருக்கிறதான அந்த செங்கடலை என்ன செய்யறாரு பாக்குறாரு. அந்த செங்கடல கடந்து போகணும் அப்படின்னா எந்த மனுஷராலே முடியாது. எகிப்திய தேசத்திலிருந்து அழைத்துட்டு வந்த நம்ம ஆண்டவராகிய தேவனாலேயே எல்லாம் நடக்கும் என்று சொல்லி மோசே கர்த்தரை நோக்கி பார்க்க ஆரம்பிச்சிட்டார். அதே போல இஸ்ரவேலர்களும் பாருங்க ஆண்டவரை நோக்கி பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதான் நான் 14வது அதிகாரத்துல அந்த வசனத்துல பாக்குறோம், 10வது வசனத்துல பாக்குறோம். யாத்ராகமம் 14வது அதிகாரம் 10வது வசனத்துல பார்வோன் சமீபத்து வரும்போது இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் கண்களை ஏறெடுத்து பார்த்து எகிப்தியர் தங்கள் பின்னே வருகிறதை கண்டு மிகவும் பயந்தார்கள். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். அந்த இக்கட்டான சூழ்நிலையில, ஏன்னா கடலை தாண்டியும் போக முடியாது, இந்த பார்வோனுடைய கைக்கு நம்ம என்ன செய்ய முடியாது, தப்ப முடியாது. அப்படிப்பட்ட ஒரு இக்கட்டான சூழ்நிலையில இஸ்ரவேலர்கள் ஆண்டவரை நோக்கி என்ன செய்தார்களாம், கூப்பிட்டார்கள். இன்றைக்கு இதே போலதான் நமக்கு சில காரியங்கள் பயங்கரமான ஒரு தடையா இருக்கும். இந்த காரியத்திலிருந்து நம்மளை கடவுள் தான் விடுவிக்க முடியும். இந்த தடைகளை கர்த்தர் தான் மாற்ற முடியும், மனுஷரால் இந்த தடையை மாற்ற முடியாது. அதே போல நமக்கு பின்தொடர்ந்து வருகிற இந்த கஷ்டங்கள்ல இருந்து நம்மளை விடுவிக்க, மனுஷனுடைய உபத்திரவத்திலிருந்து விடுவிக்க நம்ம கடவுளால தான் முடியும் என்று சொல்லி, நம்ம கர்த்தரால தான் முடியும் என்று சொல்லி இன்றைக்கு நிறைய பேர் உங்களுக்கு கண் எதிரே இருக்கிற செங்கடலை போல் இருக்கிற தடைகளையும் பார்க்குறீங்க, பின்னாடி துரத்தி வருகிற பார்வோனை போல இருக்கிற மனுஷர்களையும் சில போராட்டங்களையும் பிரச்சனைகளை நீங்க என்ன செய்றீங்க, பார்த்து திகைச்சு போய் என்ன செய்வோங்கிறத அறியாதபடி இந்த இஸ்ரவேலர்கள் எப்படி திகைத்து நின்றார்களோ, மரண பயத்துல நின்று கொண்டிருந்தார்களோ, அதே போலதான் இந்த நாளில ஒரு சில அன்பான விசுவாச பிள்ளைகள் என்ன செய்வோம் என்பதை அறியாதபடி திகைத்து போய் எனக்கு எந்த மனுஷனும் இந்த சூழ்நிலையில உதவி செய்யவே முடியாது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரமே எனக்கு உதவி செய்ய முடியும் என்று சொல்லி யாரெல்லாம் ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டு கொண்டிருக்கீங்களோ உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு எதிராக இருக்கிற தடைகள் என்ன செய்யும், மாறும். அடுத்து சொல்றாரு, உனக்கு பின்தொடர்ந்து வருகிற எந்த பிரச்சனையா இருந்தாலும் அது உன்னை சேதப்படுத்தவே முடியாது. மனுஷனுக்கு பயப்படுகிற பயம் கண்ணியை என்ன செய்யும், வருவிக்கும். கொஞ்ச நேரத்துல ஒரு கண்ணிமைக்கு நேரத்துல ஒரு பயங்கரமான மரண இருள் அந்த இஸ்ரவேல் ஜனங்களை என்ன செஞ்சிச்சு, சூழ்ந்து கொண்டுச்சு. ஐயோ, அந்த பார்வோன் கைக்கு நம்ம தப்பிக்கவே முடியாதே. ஏன்னா பிரபலமான வீரர்கள் என்ன செய்யறாங்களா, தொடர்ந்து என்ன செய்யறாங்க, வாராங்க. அந்த வசனத்தை நம்ம பாக்குறோம் பாருங்க, ரொம்ப அருமையான வசனம் போல வீரர்கள். அதை 7வது வசனத்துல பாக்குறோம். யாத்ராகமம் 14:7 பிரதானமான 600 ரதங்களையும் எகிப்தில் உள்ள மற்ற சகல ரதங்களையும் அவைகள் எல்லாவற்றிற்கும் அதிபதிகளான வீரரையும் கூட்டிக் கொண்டு போனான். இவன் கைக்கு நம்ம தப்பிக்கவே முடியாது. இந்த செங்கடலை கடந்து போறது ரொம்ப கடினம். இன்னைக்கு மரண உறுதிதான் அப்படின்னு கூட அவங்க பயந்து இருக்கலாம். ஆனா அதற்காக தேவன் எகிப்திய தேசத்திலிருந்து இஸ்ரவேலர்களை என்ன செய்யல, அழைத்து கொண்டு வரல. இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தி கானானுக்குள்ள கொண்டு போய் அவருடைய ஜனங்களை வாழ வைக்கணும். அந்த ஜனத்தின் மூலமாக தேவன் மகிமை படணுங்கிறதுக்காகவே எகிப்தினுடைய பார்வோனுடைய கையிலிருந்து தேவன் விடுவிச்சு என்ன செய்தார், கொண்டு வந்தார். அதே போலதான் இன்றைக்குமே உலக காரியத்திலிருந்து, பிசாசனுடைய போராட்டத்திலிருந்து, வியாதியிலிருந்து, கஷ்டத்திலிருந்து இன்றைக்கு தேவன் உங்களை விடுவிச்சு அவருடைய பாதத்துக்குள்ள என்ன செய்திருக்கிறார், கொண்டு வந்திருக்கிறார். அறியாம இருளுக்குள்ள கிடந்தீங்க, பல அடிமத்தனத்துக்குள்ள இருந்தீங்க. அந்த அடிமத்தனத்தெல்லாம் மாற்றி இருளின் அதிகாரத்திலிருந்து உங்களை விடுவிச்சு அவருடைய பாதத்துல கொண்டு வந்து வச்சு அவருக்கு சொந்தமான ஜனமா நிறுத்தி அவரை ஆராதிக்கக்கூடிய கிருபைகளை கர்த்தர் உங்களுக்கு என்ன செய்திருக்கிறார், கொடுத்திருக்கிறார். ஆகையால் அவ்வளவு சீக்கிரம் மனுஷனுடைய கையில உங்களை ஒப்பு கொடுக்கவே மாட்டார், சத்துருடைய கையில உங்களை ஒப்பு கொடுக்கவே மாட்டார். அந்த நம்பிக்கை இந்த நாட்களை உங்களுக்கு வேணும். நான் ஆராதிக்கிற தேவன் என்னை தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார் என்று சொல்லி நீங்கள் விசுவாசத்தோடு கூட நீங்க அறிக்கை செய்யும் பொழுது நிச்சயமாகவே தேவனை நோக்கி கூப்பிடும் பொழுது உங்க தடைகளை கர்த்தர் என்ன செய்வார், மாற்றுவார்.
இஸ்ரவேலுக்கு ஒரு பக்கம் தேவனை நோக்கி கூப்பிடுறாங்க. அடுத்து மோசே ஒரு பக்கம் 21ஆம் வசனத்துல பார்க்கிறோம். அதே 16வது அதிகாரம் 21ஆம் வசனத்துல மோசே தன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டினான். அப்பொழுது கர்த்தர் ரா முழுவதும் பலத்த கீழ் காற்றினால் சமுத்திரம் ஒதுங்குபடி செய்து அதை வறண்டு போக பண்ணினார். ஜலம் விளந்து பிரிந்து போயிற்று. ஜனங்கள் ஆண்டவர் நோக்கி கூப்பிடுறாங்க. மோசே அந்த சமுத்திரத்துக்கு நேராக அவருடைய கரத்தை என்ன செய்யறாரு? நீட்டினார். சமுத்திரத்தின் மேல் நீட்டினார். அப்ப பாருங்களேன், அவருடைய கையில கோல் இருக்கு. அந்த கோலை சமுத்திரத்துக்கு நேராக ரா முழுவதும் என்ன செய்தாரா? நீட்டிக்கொண்டே கர்த்தரை நோக்கி பார்த்து கொண்டே இருந்தார். கர்த்தர் மோசேனுடைய முகத்தை பார்த்தார். ரா முழுவதும் கீழ்காற்றை அந்த சமுத்திரத்தின் மேல என்ன செய்தார்? வீசினார். வீசி கடலை ரெண்டாய் என்ன செய்தார்? பிரித்தார். இன்றைக்கு தேவனுடைய சமூகத்துல இருக்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் கர்த்தருக்கு நேராக நம்ம கரங்களை நீட்டும் பொழுது மனுஷரால் கூடாதது தேவனாலே கூடும். இன்றைக்கு என்னென்ன காரியங்கள் தடையா இருக்குதோ அந்த தடைகளுக்கு நேராக விசுவாசமாய் தேவனுடைய வார்த்தையை நீங்க என்ன செய்யுங்க? அறிக்கை செய்யுங்க. கர்த்தர் எனக்கு சகாயரா இருக்கிறார். கர்த்தருடைய கிருபை எனக்கு இருக்குது. அவர் எனக்கு நல்ல ஒரு உதவியாளரா எனக்கு இருக்கிறார். எனக்கு ஒத்தாசை ஒரு பருவதங்களுக்கு நேராக என் கண்களை நான் ஏறெடுப்பேன். வானத்தை பூமி உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும் என்று சொல்லி நான் ஆண்டவரை நோக்கி பார்த்து விசுவாசத்தோடு தேவனுடைய வார்த்தைகளை அறிக்கை செய்யும் பொழுது அந்த தடைகளுக்கு நேராக கர்த்தருடைய வல்லமை இறங்கும். ஆமென், அல்லேலூயா. ராம் முழுவதும் மோசே விசுவாசத்தோடு கூட அந்த சமுத்திரத்தின் மேல தன் கரங்களை நீட்டினார். அந்த கரத்தில் இந்த கோலை நீட்டி கரங்களை உயர்த்தி அந்த கோலை நீட்டிக்கொண்டே ஜெபித்துக் கொண்டே இருந்தார். கர்த்தருடைய வல்லம் அந்த சமுத்திரத்தின் மேல பயங்கரமா இறந்துச்சு பாருங்க. எந்த மனுஷனாலும் எந்த தேவர்களால் செய்ய முடியாத மகத்துவமான ஒரு பெரிய காரியத்தை நம் கர்த்தர் செய்திருக்கிறார். கடலை ரெண்டாய் பிளந்து இஸ்ரவேல் ஜனங்களை அப்படி வழி நடத்தினார் பாருங்க செங்கடலுக்குள்ள. அப்ப பார்வோன் சேனை பின்தொடர்ந்து வருது. இங்க கடல் ரெண்டு அந்த ரா முழுவதும் பாத்தீங்கன்னா கர்த்தருடைய வல்லமை பயங்கரமா சமுத்திரத்தின் மேல இறங்கி கொண்டு இருக்குது. ஜனங்கள் எல்லாம் ஆண்டவரை நோக்கி பார்த்து கொண்டிருக்காங்க. மோசையும் ஆண்டவரை நோக்கி பார்த்து கொண்டிருக்காங்க. ஆனா பார்வோன் சேனை இவங்க அருகில நெருங்கி விடாத அளவுக்கு கடவுள் ஒரு காரியத்தை செய்தார் பாருங்க. 20வது வசனம் 19 வாசிக்கிறேன். அப்பொழுது இஸ்ரவேலின் சேனைக்கு முன்னாக நடந்த தூதனானவர் விலகி அவர்கள் பின்னாக நடந்தார். அவர் முன் இருந்த மேகஸ்தம்பம் விலகி அவர் பின்னே நின்றது. அது எகிப்தியர் சேனையும் இஸ்ரவேலின் சேனையும் ராம் முழுவதும் ஒன்றோடு சேராதபடி அவைகள் நடுவில் வந்தது. எகிப்தியருக்கு அது மேகமோ அந்தகாரமா இருந்தது, இஸ்ரவேலருக்கோ அது இரவே வெளிச்சமாக்கிற்று. அவர் முன்னதாய் போன தேவ தூதர் இஸ்ரவேலருக்கு முன்னதாய் போன தூதர் பின்னாடி என்ன செஞ்சிட்டாங்க? வந்துட்டாங்க. வந்து அந்த மகிமையின் மேகம் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பின்னதாக வந்ததுனால அந்த பார்வோன் சேனையும் இஸ்ரவேல் சேனையும் ஒன்றோடு நெருங்காத அளவுக்கு அது மேக ஸ்தம்பமாக இரவாக கர்த்தர் எகிப்தியர்களுக்கு என்ன செய்தார்? பிரதிபலித்தார். ஆனா இஸ்ரவேலர்களுக்கோ அந்த வெளிச்சம் என்ன செய்தது? உண்டாயிருந்தது. செங்கடலை கடந்து போகும்படியாக கர்த்தருடைய வெளிச்சம் என்ன செஞ்சிச்சு? உண்டாயிருந்துச்சு. ஆண்டவர் அற்புதமா இஸ்ரவேலர்களை அந்த செங்கடலை கடந்து போக கர்த்தர் கிருபை செய்தார். அடுத்து கடலை கடந்து போயிட்டாங்க. அடுத்து எகிப்தியர்கள் நெருங்கி என்ன செய்யறாங்க? இஸ்ரவேல் கிட்டி சேர்ந்து அவர்கள் கடலை கடந்து போவதை போல நானும் இந்த கடலுக்குள்ளாக இறங்கி கடந்து போய் நான் இஸ்ரவேலை தொடர்ந்து பிடிப்பேன் என்று சொல்லி தீவிரமாய் அந்த வீரர்களை கடந்து வந்த பொழுது ஆண்டவர் அமைதியா பார்த்து கொண்டே இருந்தார். அமைதியா பார்த்து கொண்டே இருக்கிறார். அமைதியா பார்த்து கொண்டே இருக்கிறார். உள்ள அந்த வீரர்கள் அத்தனை பேரும் 600 வீரர்களும் மற்ற எல்லா வீரர்களும் உள்ள வரையிலும் ஆண்டு பொறுமையாய் பார்த்து அத்தனை வீரர்களையும் எகிப்திய பார்வோன் சேனை அத்தனை பார்வோனை தவிர மற்ற எல்லா வீரர்களையும் கடலில் என்ன செய்தார்? மூழ்கடித்தார். அப்ப அந்த நாட்கள்ல பார்வோன் சேனையுடைய மரத்துல போய் இஸ்ரவேலர்கள் என்ன செய்யல? தேவன் விடல. அதே போலதான் அவங்களுக்கு விரோதமாய் செயல்பட்டு கொண்டிருக்கிற சத்துருடைய கையில தேவன் உங்களை ஒப்பு கொடுக்கவே மாட்டார். உங்களுக்கு எதிராக இருக்கிற எல்லா தடைகளை கர்த்தர் என்ன செய்வார்? மாற்றுவார். பாருங்க, அந்த கடல் ரெண்டாய் பிரிந்து இஸ்ரவேலர்களுக்கு வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் மதிலாக நின்றது. அந்த தடைகள் தான் அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பின் சுவரா என்ன செஞ்சிச்சு? மாறுச்சு. அதே போலதான் இன்றைக்கு ஒரு சில தடைகள் உங்க வாழ்க்கையில வந்திருக்கலாம். அந்த தடைகள் எதிர்க்குன்னா அது நன்மைக்கு எதுவாகவே. கர்த்தரை தேடுகிற பிள்ளைகள் வாழ்க்கையில சகலமும் நன்மைக்கு எதுவாகத்தான் என்ன செய்யும்? நடக்கும். இதே இந்த காலம் ஏன் இவ்வளவு தாமதமாச்சு?
ஏன் தடையா இருக்கு நீங்க ஆச்சரியப்படாதீங்க. தடை இருக்கு, தாமதம் இருக்குன்னா அங்க ஒரு பெரிய மிராக்கிள் என்ன செய்ய போகுது, நடக்க போகுது. ஆமென், அல்லேலூயா. அப்ப இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் மோசேக்கும் எதிராக இருந்த அந்த செங்கடலை கர்த்தர் ரெண்டாய் பிரித்து இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் வழிநடத்தின தேவன் தான் இன்றைக்கு உங்களோடு கூட எங்களோட கர்த்தர் என்ன செய்தார் இருக்கிறார். இஸ்ரவேலர்கள் நடந்து செல்லும் பொழுது தேவனும் அவருக்கு முன்னாடி என்ன செய்தாரா, நடந்து சென்றார். அற்புதமா இந்த ஜனங்களை கடத்திய தடைகளை நீக்கி என்ன செய்தார், கொண்டு போனார். அதே போலதான் அந்த நாட்களில நம்ம வாழ்க்கையில் இருக்கிற எல்லா தடைகளையும் அவர் என்ன செய்வார், மாற்றுவார். தடைகளை பார்த்து பயப்படாதீங்க, சோர்ந்து போயிடாதீங்க. என்ன இவ்வளவு தூரம் தாமதமா இருக்கேன், என் பிள்ளைகளுடைய திருமண காரியம் தாமதமாகுதே, படிப்பு காரியம் தாமதமாகுதே, வேலை காரியங்கள் தாமதமாகுதே, எல்லா விதத்திலும் அப்படி தடைப்பட்டு அடைபட்டு 4 திசையிலும் கதவுகள் அடைபட்ட சூழ்நிலையில இருக்குதே சொல்லி பயப்படாதீங்க. தடைகளை மாற்றுகிற தேவன் தாமே இந்த மாதத்திலேயே எல்லா தடைகளையும் மாற்றுவார். இந்த மாதத்துல தடைகளை மாற்றுகிற தேவன் உங்க குடும்பத்துக்குள்ள இருக்கிறார், உங்க பிரயாணத்துல இருக்கிறார், உங்கள் கைக்கு சில எல்லா வேலை காரியங்களிலும் இருக்கிறார், வருமானத்திலும் இருக்கிறார். அவைய ஒன்றை குறித்து நீங்க பயப்பட வேண்டாம். அற்புதம் செய்கிற தேவன் தாமே உங்களுக்கு முன்னதாய் கடந்து செல்கிறார். எவ்வளவு பெரிய தடையா இருந்தாலும், செங்கடலை கூட இருக்கலாம், எரிகோவை கூட இருக்கலாம், எல்லா தடைகளையும் தகர்த்தெறிகிற தேவன் தாமே உங்களுக்கு முன்னதாய் கடந்து செல்கிறார். அவர் பெரியவராய் இருக்கிறார், பெரிய காரியங்களை செய்வார். அடுத்து பார்க்கிற இந்த மாதத்துல அவர் கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுகிறவரா இருக்கிறார். பார்வோன் சேனை பின்தொடர்ந்து வரும் பொழுது இஸ்ரவேலரை எதிர்த்து போய் அவளோடு கூட யுத்தம் பண்ணல. ஆண்டவர் சொன்னாரு, பார்வோனை பின்தொடர்றானா பயப்படாத, நீ சும்மா இரு, நான் உனக்காக என்ன செய்வேன், யுத்தம் பண்ணுவேன். பார்வோன் சேனையுட கர்த்தன் பகிரங்கமா என்ன செய்தார், யுத்தம் பண்ணினார். இந்த 14வது யாத்திராகமம் 14வது அதிகாரத்தை வாசிக்கும் பொழுது அங்க கர்த்தருடைய யுத்தம் எப்படியெல்லாம் நடந்துச்சு அதுல பாக்குறோம். யாத்திராகமம் 14வது வசனத்துல அவர் சொல்றாரு, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்க சும்மா இருப்பீர்கள் என்றார். இஸ்ரவேலர்கள் பின்தொடர்ந்து வந்த ஒரு எகிப்தியன் கூட திரும்பி போகவே இல்லை. அத்தனை பேரையும் கர்த்தர் என்ன செய்தார், கடலிலே மூழ்கடித்தார். தேவனுடைய வடதுகரம் எழுப்பி என்ன செஞ்சிச்சான், எகிப்தியர்களோடு கூட யுத்தம் பண்ணியது. ஆகையால் இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகளே, எனக்கு விரோதமா எழுதுகிற மனுஷர்களோடு கூட கர்த்தர் எனக்காக யுத்தம் பண்ணுவார். எனக்கு விரோதமா இருக்கிற சத்துருடைய கிரியைகளை கர்த்தர் அழிப்பார். எனக்கு விரோதமா இருக்கிற பலவீனங்கள், வியாதிகள் எதுவா இருந்தாலும் கர்த்தர் எனக்காக யுத்தம் பண்ண வல்லவராக இருக்கிறார் என்று சொல்லி அன்பான விசுவாச பிள்ளைகளை அவர் இன்றைக்கு சொல்றாரு, நீ பயப்படாதே, நான் உனக்காக யுத்தம் பண்ணுவேன், நான் உனக்காக வழக்காடுவேன். சேனைகள் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் நமக்காக அவர் என்ன செய்வார், யுத்தம் பண்ணுவார். அதே 14வது அதிகாரத்துல கூட நம்ம வாசிக்கலாம். ரொம்ப அருமையா தேவன் நல்ல வார்த்தைகளை கொடுத்திருக்கிறார் பாருங்க. 14:26 வசனத்துல கூட நான் வாசிக்கிறேன். 26வது வசனத்துல போட்டிருக்கு, கர்த்தர் மோசேயை நோக்கி, ஜலம் எகிப்தியர் மேலும் அவருடைய ரதங்கள் மேலும் அவருடைய குதிரை வீரர் மேலும் திரும்பும்படிக்கு உன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டு என்றார். ஜனங்கள் இஸ்ரவேலர்கள் சமுத்திரத்தை தாண்டி கரை சேர்ந்த உடனே மோசேட்ட ஆண்டவர் சொல்றாரு, இந்த இஸ்ரவேலர்களை பின்தொடர்ந்து வருகிற எல்லா எகிப்தியர்களும் சமுத்திரத்துல அழிந்து போகும்படியா மீண்டும் நீ சமுத்திரத்துக்கு நேராக உன் கரத்தை நீட்டு சொன்ன உடனே மோசே நீட்டுகிறாரு. பிரிந்த கடல் மறுபடி ஒன்று என்ன செய்து சேர்ந்து ஒன்று சேரும் பொழுது அந்த சமுத்திரத்தின் வழியாய் நடந்து வந்த எகிப்தியர்கள் அத்தனை பேரும் அந்த பார்வோன் சேனை 600 ரதங்களும் அப்படி கடலில் என்ன செய்தார், மூழ்கடித்தார். ஆமென், அல்லேலூயா. அந்த வசனத்துல பார்க்கிறோம். 24வது வசனத்துல கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாய் எழுப்பி வந்த அந்த ராணுவ வீரர்களோடு கூட பயங்கரமா யுத்தம் பண்றாரு. கிழக்கு வெளுத்து வரும் ஜாமத்தில் கர்த்தர் அக்கினியும் மேகமான ஸ்தம்பத்திலிருந்து எகிப்திய சேனையை பார்த்து அவருடைய சேனையை கலங்கடித்தார். அவருக்குள்ள ஒரு பயத்தை என்ன செய்தார், உண்டு பண்ணினார். அடுத்து பார்க்கிறோம். 25வது வசனத்துல பார்க்கிறோம், இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சாதகமாக தேவன் என்று கர்த்தர் அவர்களுக்கு துணை நின்று எகிப்தியருக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுகிறார் என்றார்கள். அக்கினியினாலோ கல்மழையினாலோ அந்த ராணுவ வீரர்களோடு கூட யுத்தம் பண்ணும் பொழுது அந்த எகிப்திய மனுஷங்க அறிகிறாங்களாம், இஸ்ரவேலருக்கு சாதகமாக அவங்க கர்த்தரே நமக்கு விரோதமா என்ன செய்யறாரு, யுத்தம் பண்ணுகிறார் அப்படிங்கறத அவங்க என்ன செய்தாங்களாம், அறிந்து கொண்டாங்களாம். அடுத்து கீழே நம்ம வாசிக்கிறோம். 28வது வசனத்துல ஜலம் திரும்பி வந்து ரதங்களையும் குதிரை வீரரையும் அவர் பின்னாக சமுத்திரத்தில் பிரவேசித்திருந்த பார்வோனுடைய ராணுவ அனைத்தையும் மூடிக்கொண்டது.
அவர்கள் ஒருவனாகிலும் தப்பவே இல்லை. இஸ்ரவேல் ஜனங்களை பின்தொடர்ந்து வந்த அந்த எல்லா எகிப்தியர்கள் ஒருத்தன் கூட என்ன செய்யலையா, மீதமா ஒருவன் கூட உயிரோட தப்பி போகவே இல்லை. எல்லாரையும் கடல்ல என்ன செய்தார், மூழ்கடித்தார். அதான் 15வது அதிகாரத்துல அருமையாய் போட்டிருக்கு பாருங்க. 15:3 கர்த்தரே யுத்தத்தில் வல்லவர், கர்த்தர் என்பது அவருடைய நாமம். 6வது வசனத்துல பாக்குறோம், கர்த்தாவே உம்முடைய வலதுகரம் பலத்தினால் மகத்துவம் சிறந்திருக்கிறது, கர்த்தாவே உம்முடைய வலதுகரம் பகைஞனை நொறுக்கி விட்டது. பாத்தீங்களா? அப்ப இன்றைக்கு ஆண்டவருடைய நம்ம செய்யற யுத்தத்தை விட ஆண்டவருடைய யுத்தம் வித்தியாசமா என்ன செய்யும் இருக்கும். அதுக்குதான் ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு விரோதமா எழுதுகிற ஆயுதம் அனைத்தும் வாய்க்காம போகும், நீ சும்மா இரு, உனக்காக நான் என்ன செய்வேன், யுத்தம் பண்ணுவேன். இஸ்ரவேல் ஜனம் அவருடைய ஜனத்துக்காக தேவனை இறங்கி என்ன செய்தாரா, யுத்தம் பண்ணினாரா. அப்படி வலது கரத்தின் வல்லமை அவர் என்ன செய்தாரா, வெளிப்படுத்தினாரா. அப்ப இன்றைக்கு உங்களுக்கு விரோதமாய் செயல்படுகிற காரியங்கள் எதுவா இருந்தால், பில்லி சூனியமா இருக்கலாம், மனுஷனுடைய போராட்டங்களா இருக்கலாம், இல்ல வியாதியின் போராட்டமா இருக்கலாம், கடன் பிரச்சனையா இருக்கலாம், கடன் கொடுத்தவர்கள் கூட உங்களை அதிகமா தொந்தரவு செய்து கொண்டிருக்கலாம். என்ன காரியமா இருந்தாலும் நீங்க செய்ய வேண்டியது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்த்துக்கிட்டே இருங்க. அவர் உங்களுக்காக செய்கிற யுத்தத்தை நீங்க நின்று என்ன செய்வீங்க, பார்ப்பீங்க. அதான் அருமையா சொல்லப்பட்டிருக்கு, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்க சும்மா இருப்பீர்கள். அடுத்து 18வது வசனத்துல பார்க்கிறோம், அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி, பயப்படாதீர்கள், நீங்க நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்க செய்ய ரட்சிப்பை பாருங்கள், இன்றைக்கு நீங்க காண்கிற எகிப்தியரை என்றைக்கும் காண மாட்டீர்கள். உங்களோடு கூட போராடி கொண்டிருக்கிற எந்த காரியமா இருந்தாலும் கர்த்தருடைய யுத்தத்துக்கு நீங்க ஒப்பு கொடுங்க. நீங்க யுத்தம் பண்ணாதீங்க, எதுவா இருந்தாலும் சரி. ஆண்டவரே நீங்க சும்மாதான் இருக்க சொல்லிருக்கீங்க, இந்த காரியத்துக்காக நீங்க யுத்தம் பண்ண இறங்குங்கப்பான்னு சொல்லி நம்மளுடைய பிரச்சனைகள் எதுவா இருந்தால் அவர் கரத்துல கொடுத்துட்டு நீங்க அமைதியா இருக்கும் போது அவர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். அவர் யுத்தம் பண்ற விதமே வித்தியாசமா என்ன செய்யும் இருக்கும். அது நம்ம புத்திக்கு எட்டாத ஒரு காரியமா என்ன செய்யும் இருக்கும். நம்ம ஆச்சரியப்படுகிற அளவுக்கு இப்படியும் கடவுளுடைய யுத்தம் இருக்கா அப்படின்னு நம்ம ஆச்சரியப்படுகிற அளவுக்கு அவர் பயங்கரமா எந்தெந்த மனுஷன்கிட்ட என்னென்ன விதத்துல யுத்தம் பண்ணணுங்கிறத அவர் எல்லாவற்றையும் என்ன செய்திருக்கிறார், அறிந்திருக்கிறார். ஆகையால் அன்பான விசுவாச பிள்ளைகளை நீங்க எதை குறிச்சு என்ன செய்ய வேண்டாம், பயப்பட வேண்டாம். இந்த கொரோனாவை குறித்து கூட நீங்க பயப்பட வேண்டாம். இதனால நான் பாதிக்கப்பட்டு போயிருவேனோ, இந்த கொரோனா எனக்கு வந்துருமோ, என் பிள்ளைகளுக்கு வந்துருமோ, அங்க வந்துருச்சு இங்க வந்துருச்சு நான் கேள்விப்படுறேனே, என் ஊருக்குள்ள வந்துருமோ, என் பட்டணத்துக்குள்ள என் மாவட்டத்துக்குள்ள வந்துருமோ, இல்ல என் குடும்பத்துக்கு வந்துருமோ, எனக்கு வந்துருமோன்னு பயப்படாதீங்க. கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். இன்று காண்கிற எகிப்தியரை இனி நீ காண்பதில்லை. இந்த எகிப்திய பலவீனத்தை முற்றிலுமாக வேரோட பிடுங்கி சமுத்திரத்தின் ஆழத்துல போடுவார். இஸ்ரவேல் ஜனங்களை பின்தொடர்ந்து வந்த பார்வோன் சேனையை எப்படி வேரோட சமுத்திரத்துல அழிச்சாரோ, அதே போல இந்த நாட்களில நம்மளை பயமுறுத்தி கொண்டிருக்கிற, நமக்கு விரோதமாய் போராடி கொண்டிருக்கிற இந்த வாதையாகிய எகிப்திய வியாதிகளை வேரோட பிடுங்கி சமுத்திரத்தின் ஆழத்துல போடுவார். ஆமென், அல்லேலூயா. ஆகையால் எதை கண்டு நாம் பயப்பட வேண்டாம். கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணுவார். சேனைகள் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவராக இருக்கிறார். ஆகையால் எதை கண்டும் நீங்க பயப்படாதபடி தைரியமா இருங்க, கர்த்தருக்குள்ள சந்தோஷமா இருங்க. அந்த நாள்ல மோசையோடு கூட இருந்த கர்த்தர் இன்றைக்கு நம்ம கூட இருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் கூட இருந்த கர்த்தர் அருமையான விசுவாச பிள்ளைகள் கூட இருக்கிறார். அந்த நாட்கள்ல மோசே இஸ்ரவேல் ஜனங்களை எப்படியெல்லாம் கர்த்தர் நேசிச்சாரோ, அதே போல ஊழிய செய்யற எங்களையும் விசுவாச பிள்ளைகளாக உங்களையும் கர்த்தர் என்ன செய்தார், நேசிக்கிறார். எதிராக இருக்கிற தடைகளை கண்டு நீங்க பயப்படாதீங்க. இதை தாண்டி நான் எப்படி போவேன் நீங்க பயப்படாதீங்க. இந்த தடைகளை மாற்றுகிறவர் என்னோடு கூட இருக்கிறார். செங்கடலையே 2ஆய் பிரித்து அவருடைய ஜனங்களை வழிநடத்தின தேவன் இன்றைக்கு எனக்கு முன்னதாக இருக்கிற இந்த தடைகளை மாற்றி நான் முன்னோக்கி செல்ல கர்த்தர் எனக்கு உதவி செய்வார், எல்லா தடைகளை மாற்றுவார் என்று சொல்லி விசுவாசத்தோடு கூட இருங்க. அதே போலதான் எனக்கு எதிராக இருக்கிற அந்த பிரச்சனையை நான் எப்படி கடந்து போவேன், நான் எப்படி உங்கள்கிட்ட போய் பேசுவேன், எப்படி உங்கள்கிட்ட போய் யுத்தம் பண்ணுவேன். என்னை விட இவங்க பராக்கிரமசாலியா இருக்காங்களே, என்னை விட இவங்க அதிக பணபலத்துல உயர்ந்தவர்களா இருக்கிறார்களே, மனித பலத்துல உயர்ந்தவர்களா இருக்கிறார்களே, இவர்கிட்ட போய் பேசி எப்படி என் நீதியை விளங்க பண்ணுவேன்னு சொல்லி கூட நீங்க பயந்து கொண்டு இருக்கலாம்.
நீங்க பேச வேண்டாம், உங்களுக்காக அவர் பேசுவார். நீங்க யுத்தம் பண்ண வேண்டாம், அவர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். ஆமென், அல்லேலூயா. அவர் யுத்தம் பண்ணும் பொழுதுதான் எப்படி பார்வோன் சேனையோடு கூட கர்த்தர் யுத்தம் பண்ணினதுனாலதான் பார்வோன் சேனையின் மூலமாக கர்த்தர் மகிமைப்பட்டார். அதே போலதான் கடைசியாக அருமையாய் கர்த்தர் பேசுகிறார். கடைசியா சொல்றார், கர்த்தர் எகிப்தியரின் அந்த பார்வோன் சேனையின் மூலமா என்ன செய்தாரா? மகிமைப்பட்டாராம். அதே யாத்திராகமத்துல எடுத்து வாசிக்கிறோம். 14வது அதிகாரத்துல நான் வாசிக்கிறேன் பாருங்க. 14 வசனத்துல, ஆகையால் பார்வோன் அவர்களை பின்தொடரும்படிக்கு நான் அவன் இருதயத்தை கடினப்படுத்தி நானே கர்த்தர் என்பதை ஈர்த்தரை அறியும்படி பார்வோனாலும் அவருடைய எல்லா இராணுவத்தாலும் மகிமைப்படுவேன் என்றார். அவர்கள் அப்படியே செய்தார்கள். இஸ்ரவேலர்கள் மறுபடி மீண்டும் பார்வோனும் அவருடைய இராணுவ வீரர்களும் பின்தொடர காரணம் என்னன்னா, பார்வோனுடைய இருதயத்தை கர்த்தரே என்ன செய்தாரா? கடினப்படுத்தி வைத்திருந்தார். ஏன்னா இஸ்ரவேலர்கள் ஆராதிக்கிற தெய்வம் எப்படிப்பட்ட தெய்வங்கிறத பார்வோன் என்ன செய்யணும்? அறியணும். எகிப்தியன் சேனைகள் என்ன செய்யணும்? அறியணும். இராணுவ வீரர்கள் என்ன செய்யணும்? அறியணுங்கிறதுக்காகவே பார்வோனுடைய இருதயத்தை கடினப்படுத்தி இஸ்ரவேலர்களை பின்தொடர செய்தார். அடுத்து பார்வோன் சேனைகளை கொண்டு போய் சமுத்திரத்தின் ஆழத்துல அடிச்சுட்டு அதன் மூலமாக கர்த்தர் என்ன செய்தாரா? பார்வோன் மூலமாகவும் பார்வோன் சேனையின் மூலமாகவும் கர்த்தர் என்ன செய்தாரா? மகிமைப்பட்டாரா. ஏன்னா இஸ்ரவேலர்களுக்கு இந்த செங்கடலை கடந்து போவதை போல நானும் கடந்து போய் இஸ்ரவேலர்களை பின்தொடர்ந்து பிடிச்சு மறுபடியும் சிறையாக்கி நான் எகிப்திய தேசத்துக்கு கொண்டு போயிடுவேன் அப்படி சொல்லிதான் பிரதானமான ரதங்களோடு கூட பயங்கரமான வீரர்கள் கூட தீவிரமா என்ன செய்யறாங்க? சமுத்திரத்துக்குள்ளாக இறங்கி போறாங்க. ஆனா சமுத்திரத்தையும் வானத்தையும் பூமியை சமுத்திரத்தை உண்டாக்கின கர்த்தருடைய பிள்ளைகள் இஸ்ரவேலர்கள் என்பதை எகிப்தியர்கள் என்ன செய்யல? அறியல, உணரல. அந்த சமுத்திரத்துல வச்சுதான், அந்த செங்கடலுக்கு அருகில வச்சுதான் பார்வோன் அறியும்படியாக கர்த்தர் என்ன செய்தார்? கிருபை செய்தார். இந்த கிறிஸ்தவ பிள்ளைங்க சாதாரணமான ஜனங்களே அல்ல. அவங்க வானத்தை பூமி உண்டாக்கின தெய்வத்தினுடைய பிள்ளைகளா என்ன செய்யறாங்க? இருக்கிறாங்க. அவருடைய ஜனத்துக்காக வானத்தையும் அசைப்பார், அவருடைய ஜனத்துக்காக பூமியவும் அசைப்பார், அவருடைய ஜனத்துக்காக சமுத்திரத்தையும் என்ன செய்வார்? அசைப்பார். அவருடைய ஜனத்துக்காக அவர் யாவை செய்து முடிக்கிற தேவனா என்ன செய்தார்? இருக்கிறார். அதான் சங்கீதக்காரன் அருமையா சொல்லுவார், கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். வானத்திலிருந்து எனக்கு ஒரு காரியம் நடக்கணும்னா வானத்திலேயும் கர்த்தர் எனக்காக யுத்தம் பண்ணுவார். பூமியிலிருந்து ஒரு காரியம் எனக்காக நடக்கணும்னா பூமியிலே கர்த்தர் என்ன செய்வார்? யுத்தம் பண்ணுவார். சமுத்திரத்திலிருந்து எனக்கு ஒரு காரியம் வரணும்னா சமுத்திரத்திலே கர்த்தர் என்ன செய்வார்? யுத்தம் பண்ணுவார். மனுஷர்களுக்குள்ள இருந்து ஒரு காரியம் எனக்கு வாய்க்கணும்னா அவர் மனுஷர்களுக்குள்ள இருந்து அவர் யுத்தம் பண்ணுகிற தேவனா என்ன செய்தார்? இருக்கிறார். அன்பான விசுவாச பிள்ளைகளை, நாம் ஆராதிக்கிற தெய்வம் சர்வ வல்லமை உள்ள தெய்வம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, நீங்க யாரும் சாதாரணமானவர்களே அல்ல. உங்களுக்காக அவர் யாவையும் செய்து முடிப்பார். அவரை நேசிக்கிற, அவரை தேடுகிற, அவரை விசுவாசிக்கிற யாராய் இருந்தால், அவரை நோக்கி பார்க்கிற பிள்ளைகள் யாராய் இருந்தால் உங்களுக்காக அவர் யாவை செய்து முடிக்கிற தேவனாக இருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களுக்காக கர்த்தர் சமுத்திரத்தையே 2ஆய் பிரித்தார் பாருங்க. இஸ்ரவேல் ஜனங்களுக்காக பார்வோன் சேனையை சமுத்திரத்துல மூடி போட்டார் பாருங்க. இஸ்ரவேல் ஜனங்களுக்காக வானத்திலிருந்து அக்கினியை இறக்கினார் பாருங்க. இஸ்ரவேல் ஜனங்களுக்காக அவர் பகலிலே மேகஸ்தம்பமாய் இரவிலே அக்கினி ஸ்தம்பமாய் கூட கடந்து சென்றார் பாருங்க. அந்த தேவன் இன்று வரை மாறாதவராய் இருக்கிறார். நம்மளை அப்படிதான் நடத்தி கொண்டே இருக்கிறார். எத்தனை வாச கதவுகள் அடைபட்டாலும் என் தேவனுடைய வாச கதவு திறந்து இருக்கு. நம்மளை போஷிக்கிறவர் நம்மோடு கூட இருக்கிறார். நம்மளை உடுத்திருக்கிறவர் நம்மோடு கூட இருக்கிறார். நம்மளை பாதுகாக்கிறவர் அவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஆகையால் எதை கண்டு பயப்பட வேண்டாம். நமக்கு விரோதமாய் எழுப்புகிற சத்துருக்கள் மூலமாய் தேவனுடைய நாமோ மகிமைப்படும். அந்த நாள்ல நடந்த இந்த சம்பவம் இந்த நாள் வரையிலும் எல்லா புறஜாதியராய் இருந்தாலும் கிறிஸ்தவர்களாய் இருந்தாலும் யாரா இருந்தாலும் இதை வாசிக்கும் பொழுது தேவனுடைய நாமத்தை என்ன செய்வார்கள்? மகிமைப்படுத்துவார்கள். ஏன்னா அவருடைய ஜனத்துக்காக தேவன் எப்படிப்பட்ட காரியத்தை செய்திருக்கிறார் என்று சொல்லி கடவுளை எல்லாரும் மகிமைப்படுத்தக்கூடிய காரியத்தை தான் தேவன் என்ன செய்திருக்கிறார். அவருடைய ஓங்கிய புயத்தினாலும் அவருடைய பலத்த கரத்தினாலும் அவர் பார்வோன் சேனையின் மூலமாக தேவன் மகிமைப்பட்டார். அதே அதிகாரத்துல வாசிக்கிறோம். 15வது அதிகாரத்துல இஸ்ரவேலர்கள் சொல்லி தேவனை புகழ்ந்து பாடுகிறத நம்ம என்ன செய்யறோம்? பார்க்கிறோம். 15வது அதிகாரம் 10-11 வாசிக்கிறேன். உம்முடைய காற்றை வீச பண்ணினி, கடல் அவர்களை மூடிக்கொண்டது, திரளான தண்ணீர்கள் ஈயம் போல அமிழ்ந்து கொண்டார்கள்.
மோசே ஜெபித்த பொழுது கீழ்காற்றை வீச பண்ணி கடலை 2ஆய் பிரித்து இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் கரை சேர்த்தார். அவங்க கரை சேர்ந்த உடனே மறுபடியும் மோசே சமுத்திரத்துக்கு நேரா கரத்தை நீட்டிய பொழுதோ மறுபடியும் ஒரு காற்றை வீச பண்ணுகிறார். அது சத்துருவை அழிக்கிற ஒரு காற்று. இன்றைக்கு நமக்கு எதிராக இருக்கிற சத்துருக்களை அழிக்கிறதுக்கு ஒரு காற்றை என்ன செய்திருக்கிறார், வைத்திருக்கிறார். அது ஒரு கொடிய காற்று. சத்துருக்களுடைய தலைகளை உடைக்கிற காற்று, சத்துருக்களை கடலில் மூழ்கி போடுகிற காற்றை மீண்டும் அவர் என்ன செய்தார், வீச பண்ணினார். பாருங்க அந்த வசனத்துல, திரளான தண்ணீர்களில் ஈயமோடு அமிழ்ந்து போனார்கள். அவங்களுடைய பிரேதங்கள் அவங்க என்ன செய்திருக்காங்க, செத்த பிரேதத்தை அவங்க என்ன செய்திருக்காங்க, பார்த்திருக்காங்க. அந்த வசனத்துல 14வது வசனம், யாத்திராகமம் 14:30 பார்க்கிறோம். இவ்விதமாய் கர்த்தர் அந்நாளில் இஸ்ரவேலரை எகிப்தின் கைக்கு தப்புவித்து ரட்சித்தார். கடற்கரையில எகிப்தில் செத்து கிடக்கிறதை இஸ்ரவேலர்கள் கண்டார்கள். பாருங்களேன், உங்களுக்கு விரோதமா இருக்கிற சத்துருக்கள் செத்து மடிகிறத நீங்க கண்ணோட பார்ப்பீங்க. அதை அழிஞ்சு போறதை நீங்க கண்ணோட என்ன செய்வீங்க, பார்ப்பீங்க. ஏன்னா சத்துருவை ஏன் நமக்காக ஆண்டு வச்சிருக்கிறாருன்னா, அந்த சத்துரு மூலம் தான் தேவன் என்ன செய்ய முடியும், மகிமைப்பட முடியும். மீண்டும் ஏன் பார்வோனுடைய இருதயத்தை கடினப்படுத்தினார்னா, பார்வோன் மூலமா தேவன் என்ன செய்யணும், மகிமைப்படணும். எகிப்திய சேனை மூலமா கர்த்தர் யுத்தத்தில் வல்லவருங்கிறத எல்லா மக்கள் எல்லா ஜாதிகள் என்ன செய்யணும், அறியணுங்கிறதுக்காகவே ஆண்டவர் பிரதானமான ரதங்களையும் பார்வோனையும் பயங்கரமான வீரர்களையும் இஸ்ரவேலர்களை பின்தொடர் செய்தார். அவர்கள் எல்லாவற்றையும் அழித்து அத்தனை காட்சிகளை பார்க்கும்படி பார்வோனை மாத்திரம் உயிரோட வச்சார் ஆண்டவர். ஏன்னா இஸ்ரவேலர்கள் ஆராதிக்கிற தெய்வம் அது எப்படிப்பட்ட தெய்வங்கிறத பார்வோன் அறியணுங்கிறதுக்காகவே பார்வோன் மட்டும்தான் தப்பினான். மற்ற எல்லாருமே கர்த்தர் என்ன செய்தார், அழித்து போட்டார். அப்ப இன்றைக்கு பார்வோன் மூலமாய், அந்த பார்வோனுடைய சேனை மூலமா தேவன் மகிமைப்பட்டவர் தான் இன்றைக்கு நமக்கு எதிராய் செயல்படுகிற எல்லா சத்துருக்களையும் அழிச்சு நம்ம சத்துருக்கள் மூலமா அவர் மகிமைப்படுகிறவராக இருக்கிறார். அப்படி தேவன் பாருங்க சொல்றாரு 11வது வசனத்துல, கர்த்தாவே 15:11 பார்க்கிறோம். கர்த்தாவே தேவர்கள் உமக்கு ஒப்பானவர் யார், பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ளவரும் துதிகளில் பயப்படத்தக்கவரும் அற்புதங்களை செய்கிறவருமாகி உமக்கு ஒப்பானவர் யார். நீர் உமது வலது கரத்தை நீட்டினீர், பூமி அவர்களை விழுக்கி போட்டது. அப்படிங்களா, அவர் வலது கரத்தை நீட்டின உடனே சத்துருக்களை பூரா பூமி என்ன செஞ்சிருச்சு, விழுங்கி போட்டுருச்சு. இந்த காரியங்களை இஸ்ரவேலர்கள் என்ன செய்யறாங்க, எகிப்தியர்களை கர்த்தர் அழிக்கிறது. சமுத்திரம் பிரிந்த சமுத்திரம் மீண்டும் ஒன்று சேர்ந்து எகிப்தியர்கள் அப்படி ஈயமோடு அமிழ்ந்து போகிறத அந்த இஸ்ரவேலர்கள் என்ன செய்யறாங்க, பார்க்குறாங்க. பார்த்துட்டு அவங்களுக்குள்ளே ஒரு பயம் என்ன செய்யுது, உண்டாகுது. 14 யாத்திராகமம் 14:31 வாசிக்கிறேன். கர்த்தர் எகிப்தில் செய்த அந்த மகத்தான கிரியையை இஸ்ரவேலர்கள் கண்டார்கள். அப்பொழுது ஜனங்கள் கர்த்தருக்கு பயந்து கர்த்தரிடத்திலும் அவருடைய ஊழியக்காரனாகிய மோசேயிடத்திலும் விசுவாசம் வைத்தார்கள். இதன் மூலமா இஸ்ரவேலர்களுக்குள்ளும் கர்த்தரை குறித்ததான ஒரு பயம் வந்துச்சு, மோசையை குறித்ததான ஒரு பயம் என்ன செஞ்சிச்சு, வந்துச்சு. இந்த நாட்களில் திருச்சபையில் இருக்கிற விசுவாச பிள்ளைகள் நாம் ஆராதிக்கிற தெய்வம் எப்படிப்பட்ட தெய்வங்கிறத அறிஞ்சு அவங்களுக்கு பயத்தை என்ன செய்யணும், நடக்கணும். இஸ்ரவேலர்கள் கர்த்தருடைய வல்லமையை அறிஞ்சு கர்த்தருக்கும் பயந்தார்கள், மோசேக்கும் பயந்தார்கள். அவரை இஸ்ரவேலர்களை வழிநடத்தி போன மோசே குறித்தும் அவங்களுக்குள்ள ஒரு பயம் வந்தது. அதே போலதான் இந்த நாட்கள்ல அன்பான விசுவாச பிள்ளைகளை தேவனுடைய வல்லமையான காரியங்களை பார்த்து இனியும் உங்கள் இருதயத்தை கடினப்படுத்தாதபடி, நிர்விசாரமாய் சோகலாய் இராதபடி கர்த்தரை குறித்ததான பயம் உங்களுக்குள்ள உண்டாகட்டும். ஊழியக்காரங்களை குறித்ததான பயம் உங்களுக்குள்ள உண்டாகட்டும். இஸ்ரவேலர்கள் கர்த்தருக்கும் பயந்தார்கள், மோசேக்கும் பயந்து நடந்தார்கள். அடுத்து செங்கடலை கடந்து கானானை சுதந்திரித்துக் கொண்டார்கள். இன்றைக்கு நீங்க கர்த்தருக்கு பயந்து, உங்களை நடத்துகிற ஊழியக்காரங்களுக்கு நீங்க பயந்து நடந்தீங்க அப்படின்னா நிச்சயமாகவே நீங்களும் பெரிய பெரிய ஆசீர்வாதத்துக்கு பாத்திரவான்களாய் மாறலாம். நீங்களும் கானானை என்ன செய்யலாம், சுதந்திரிக்கலாம். அப்ப தடைகளை மாற்றுகிற தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். இந்த மாதத்துல உங்களுக்கு முன்னதாக அவர் நடந்து செல்கிறார். உங்க பிரயாணத்துல இருக்கிறார், குடும்ப காரியத்துல இருக்கிறார், உங்களுடைய கைடிச்சிற எல்லா வேலை காரியங்களிலும் அவர் இருக்கிறார். எல்லா தடைகளையும் அவர் என்ன செய்வார், மாற்றுவார். அது மாத்திரமல்ல, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். உங்களுக்கு விரோதமாய் போராடுகிற சத்துருக்களை அழிச்சு அந்த சத்துருக்கள் மூலமா நீங்க என்ன, சத்துருக்கள் மூலமா தேவன் என்ன செய்வார், மகிமைப்படுவார். அது மாத்திரமல்ல, கடைசியா தேவனுடைய வல்லமையான காரியங்களை பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் கர்த்தரை குறித்ததான பயம் நமக்குள்ள என்ன செய்யும், உண்டாகும். ஆகையால் அந்த வசனத்தை கேட்ட அன்பான விசுவாச பிள்ளைகளை நான் செபிக்கலாம். ஆண்டவரே, என் தடைகளை மாற்றி என் சத்துருக்களை அழிச்சு நீர் மகிமைப்பட போகிறேன். என் மூலமாய், குடும்பத்தின் மூலமாய், தொழில் மூலமா
என் பிள்ளைகள் மூலமா நீ மகிமைப்பட போகிறேன். இன்றைக்கு என்னோடு பேசின வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி பாட சொல்லி எல்லாருமே முழங்கால் படி ஆண்டவரை நோக்கி பார்த்து நான் செபிக்கலாம். பரலோக பரிசுத்த பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல நேரத்துக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தடைகளை மாற்றுகிறவர் எங்களோடு கூட இருக்கீங்க. அந்த நாட்டில் மோசையோடு இஸ்ரவேல் ஜனங்கள் கூட இருந்து எல்லா தடைகளையும் மாற்றினீங்க. செங்கடல் எதிராக இருந்தது, பார்வோன் சேனை பின் தொடர்ந்ததப்பா. அந்த செங்கடல் தடையை மாற்றினீங்க. பின்தொடர்ந்த பார்வோனுடைய சேனை நீங்க அழிச்சிங்க ஆண்டவரே. நீ யுத்தத்தில் வல்லவராய் இருந்தீங்க ஆண்டவரே. உடைய வலதுகரத்தின் வல்லமையை செங்கடல் மேல வெளிப்படுத்தினீங்க ஆண்டவரே. பார்வோன் சேனையில கர்த்தாவே, நீர் எப்படிப்பட்ட யுத்தத்தில் வல்லவர் என்பதை கர்த்தாவே இஸ்ரவேலர்களை அறிந்து கொள்ளும்படியாக உம்முடைய யுத்தத்தை பயங்கரமாக ஆண்டவரே பார்வோன் சேனை கிட்ட நடத்துவீங்க ஏசப்பா. அதே போல இந்த நாட்களிலே ஆண்டவரே எங்களுடைய தடைகள் எல்லாவற்றையும் மாற்றுமே ஏசப்பா. செங்கடலை போல ஆண்டவரே சில காரியத்துல தடைகள் இருக்குப்பா. எங்களால எழுப்பி இந்த காரியத்தை செய்ய முடியல. பண பிரச்சனைகள் இருக்குப்பா, மனித பிரச்சனைகள் இருக்குப்பா, விசுவாசனுடைய பிரச்சனைகள் இருக்குப்பா. பல விதத்துல நாங்கள் எழுப்பி இந்த காரியத்தை செய்ய விடாதபடி இருக்கிற எல்லா தடைகள் மேலும் இயேசுவின் ரத்தத்தை அக்கினியாக்கி நாங்கள் தெளிக்கிறோம் கர்த்தாவே. எல்லா தடைகளும் இயேசுவின் நாமத்தினால மாறட்டும் ஆண்டவரே. தடைகளை நீக்கி போடுகிறவர் தாமே. இந்த மாதத்துல எங்களுக்கு முன்னதான் நீங்க கடந்து போறீங்க, மக்கள் நன்றி செலுத்துகிறோம். அது மாத்திரமல்ல ஆண்டவரே, எங்களுக்கு விரோதமா இருக்கிற எல்லா சத்துருக்களோடு கூட நீர் யுத்தம் பண்ணி ஆண்டவரே எங்களுக்கு விரோதமா இருக்கிற எல்லா சத்துருக்களையும் அழிச்சு அதன் மூலமாய் பார்வோன் மூலமாய் பார்வோனுடைய சேனை மூலமா நீ மகிமைப்பட்டது போல எங்களுக்கு விரோதமா இருக்கிற சத்துருக்களை அழிச்சு நீ மகிமைப்பட போகிறீர். உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நீ எங்களுக்காக ஆண்டவரை தடைகளை நீக்கும் பொழுது, எங்க சத்துருக்களோடு நீங்க யுத்தம் பண்ணும் பொழுது ஆண்டவரை உண்மை குறித்ததான பயம் எங்களுக்கும் எங்கள் விசுவாச பிள்ளைகளுக்கு உண்டாயிருக்க வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம். நாங்கள் உமக்கு பயந்து நடக்கும் பொழுது எங்களுக்கு ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிற அந்த காணானை நாங்கள் சுதந்திரித்துக் கொள்வதற்கு கர்த்தர் கிருபை செய்ய வல்லவராக இருக்கிறீர். உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. இந்த கேட்ட வசனத்தின்படியா பிள்ளைகள் உமக்கு பயந்து வாழட்டும் ஆண்டவரே. காணானை சுதந்திரித்துக் கொள்ள நீங்க கிருபை செய்யும். அற்புதமா இந்த மாதம் முழுவதும் திருச்சபையாரை நடத்தும். இந்த வசனத்தை கேட்கிற எல்லா மக்களையும் நீங்க நடத்துங்க சாமி. ஊழிய செய்கிற என்னை முதல் அடியானையின் பிள்ளைகளையும் நடத்து சாமி. தடைகளை மாற்றுகிறவை எங்களுக்கு முன்னதாய் கடந்து செல். எல்லா தடைகளையும் மாற்றி ஆண்டவரை ஆராதனை நடக்கும்படியா அனுகூலமான சூழ்நிலைகளை சாதகமாக்கி கொடுங்க. சுவிசேஷ வாசல்கள் திறக்கப்படட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஆண்டவர் வேலை வாய்ப்புகள் பிள்ளைகளுக்கு தொடங்கட்டும். வியாபார ஸ்தலங்கள் இன்னும் ஆண்டவர் எல்லைகள் பெரிதாக்கப்படட்டும் சாமி. பிள்ளைகளுடைய படிப்பு காரியங்கள், திருமண காரியங்கள் தடையில்லாமல் நடக்கட்டும் இயேசுராஜா. திறந்த வாசலை கொடுங்க, தடைகளை மாற்றுங்க. ஒரு பெரிய அற்புதத்தை இந்த மாதத்துல செய்து வருகிற மாதத்துல எங்க பிள்ளைகளையும் எங்களையும் ஒரு ஜீவனுள்ள சாட்சிகளாக நிறுத்தும்படி நாங்கள் செபிக்கிறோம். அப்படி செய்ய போற தயவுக்காக நமக்கு நன்றி. எல்லாவற்றுடைய பரிசுத்த பாதத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். நீங்க பொறுப்படுத்திக் கொள்ளும். எல்லா துதிகன மகிமை புகழ் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் குணமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல நன்மைகளை